ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாங்க் ஸ்பேஸ் சேனல். நியூ மதரா இல்ல பிரெக்னன்சி ஃபேஸை ஜஸ்ட் கிராஸ் பண்ணி இப்பதான் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜர்னிக்குள்ள என்டர் ஆக போறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் மாமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணேன். பிரெஸ்ட் ஃபீடிங் டிப்ஸை பத்தி இது தெரிஞ்சிருக்கலாமே அது தெரிஞ்சிருக்கலாமே நிறைய யோசிச்சேன். ஒரு 6 மந்த் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜர்னியை கம்ப்ளீட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஸ்மூத்தா உங்களுக்கு எல்லாருக்குமே மாத்துறதுக்காக நான் இந்த வீடியோ ஃபுல்லா நிறைய டிப்ஸ் சொல்ல போறேன். கண்டிப்பா ஃபுல்லா பாத்துருங்க. சுத்தி சுத்தி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்டே பிரெஸ்ட் சைஸ் பத்தி தான் சொல்லுவாங்க. பிரெஸ்ட் பெருசா இருக்கணும், அப்படி இல்லைன்னா பால் கட்டிட்டு இருக்கணும், அப்பதான் பேபிக்கு பால் பத்தம் சொல்லுவாங்க. பட் அது அப்படிலாம் இல்லைங்க. பிரெஸ்ட் குட்டி பெருசு அதுக்கும் மில்க் செக்ரேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஈவன் டாக்டர்ஸும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்ற அளவுக்கு பெருசா அப்படிலாம் இல்லை. யூஸ்வலா இருக்கிறத விட கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆச்சு. பாப்பாக்கு ஃபீட் பண்ணி முடிச்ச உடனே கொஞ்சம் லைட்டரா ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொன்று என்னன்னா, நீங்க உங்க ஸ்வாலோ பண்ற சவுண்ட் வச்சே உங்களுக்கு ஃபீல் ஆகும் அவங்க எம்டி பண்றாங்களா இல்லையான்னு. அடுத்து பிரெஸ்ட் லீக்கேஜ் பத்தி பேசுவாங்க. நீ ஒன் சைட் பாப்பாக்கு ஃபீட் பண்ணும்போதே இன்னொரு சைட் பால் வடியும். அண்ட் இதுவுமே ஒன் ஆஃப் த சைன் பாப்பாக்கு பால் பத்துது அப்படின்னு சொல்லிட்டு. பிரெஸ்ட் லீக்கேஜ் எஸ் சிலருக்கு நடக்கும். பட் அது எல்லாருக்கும் நடக்கும்னு கிடையாது. ஸோ அதை வச்சு ஃபீல் பண்ணிடுறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பால் வருதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ப்ரெஸ் பண்ணி பார்க்குறது. அப்படி இல்லையா, இப்போ மாடர்ன் டேர்ம்ஸ்ல எல்லாரும் புதுசா பண்றது என்னன்னா, பம்ப் மிஷின் ஆர்டர் பண்ணி மேனுவலோ இல்ல ஆட்டோமேட்டிக்கோ அதை ஆர்டர் பண்ணி பம்ப் பண்ணி அவுட்புட் வருதா இல்லையான்னு செக் பண்றது. இது எல்லாமே நானுமே பண்ணேன் ஆக்சுவலி. பட் இதெல்லாம் கண்டிப்பா செக் பண்றதுக்காக பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே பம்பிங் மிஷின் தேவை இருக்கு, நீடு இருக்குன்னா அப்ப நீங்க இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் தாராளமா. அது மட்டும் கிடையாது. நீங்க பம்ப் பண்ணும்போதே நெறைய விஷயம் இருக்கு. என்னன்னா, நீங்க மார்னிங் டைம் பண்ணீங்கன்னா, நமக்கு அவுட்புட் நெறைய வரும். ஈவினிங்ல பண்ணீங்கன்னா அவுட்புட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. நீங்க டைரக்ட்டா பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டுருக்கும்போது, திடீர்னு பம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவுட்புட்ல டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க. பிகாஸ் நானுமே டிசப்பாயிண்ட் தான் ஆனேன். பட் அந்த மாரி தப்பு பண்ணாதீங்க. பம்ப் பண்றீங்கன்னு டிசிஷன் எடுத்தீங்கன்னா, அதுக்குன்னு தனியா நெறைய ஷெட்யூல்ஸ் இருக்கு. நம்ம ப்ராப்பரா நம்ம பாடிய பம்புக்குன்னே ட்ரெயின் பண்ணணும். பிகாஸ் சக்கிங்க்கு இருக்க பவர் வேற எதுக்குமே இருக்காது. ஸோ நீங்க பம்ப் அப்படின்னு டிசைட் பண்ணீங்கன்னா, அதுக்கு நம்ம பாடிய ட்ரெயின் பண்ணணும். அந்த ஷெட்யூல்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். பிகாஸ் நான் இப்போ வொர்க்கிங் மாம் அப்படின்றதுனால, இப்போ நான் ஒரு பம்ப் மிஷின் வாங்கி நான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் ப்ராப்பரான வீடியோஸ் ஒரு வொர்க்கிங் மாம்க்கு எப்படி போறது, வர்றதுன்ற வீடியோஸ் நான் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ ஏதாவது தேவைப்பட்டதுன்னா, பம்பிங் வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டே பேபி வெயிட் கெயின் தான். இனிஷியலா பேபி வெயிட் லாஸ் இருக்கும். லைக் 10% ஆஃப் த வெயிட் லாஸ் காமன். பட் அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்துருங்க. அண்ட் யூஸ்வலாக 10 to 12 டேஸ்லேயே அவங்க பர்த் வெயிட்டை ரீச் ஆகிடுவாங்க. இது நார்மல். செகண்ட் பார்க்க வேண்டியது அவங்க யூரின் அவுட்புட். அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். 6 to 7 டைம்ஸ் அ டே அவங்க யூரின் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பால் பத்தலன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த டைமில் ஃபார்முலா அடாப்ட் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது வேஸ் இருக்கா அப்படின்றது உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி பேசிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பேபிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மில்க் செக்ரேஷனும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு ஃபார்முலா தாங்க, எம்டி பிரெஸ்ட் இஸ் மோர் மில்க். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தோன்றப்பெல்லாம் பேபியை சக் பண்ண விட்டுட்டே இருந்தீங்கன்னா, பிரெஸ்ட் பிரெயினுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். இன்னும் எனக்கு பால் வேணும், பாப்பாக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மில்க் செக்ரேஷனும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் செகண்ட் திங், வாட்டர் இன்டேக் அதிகமாக இருந்து அண்ட் நியூட்ரிஷனல் ஃபுட் எடுத்துக்கிட்டாலே தாராளமாக பாப்பாக்கு தேவையான சத்து எல்லாமே கிடைச்சிரும். வாட்டர் அதிகமாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் பிரெஸ்ட் மில்க் கண்டெய்ன்ஸ் 90% ஆஃப் வாட்டர் ஒன்லி. 90% வாட்டர் தான் இருக்குது. எஸ்பெஷலி ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷனில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பர்சனலாக எனக்கு அது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபீட் பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் இருக்க பாண்ட் அண்ட் லவ் உங்கள் மில்க் அவுட்புட்டில் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ என் பேபி 8 மாசம். 6 மாசத்துலேருந்து சாலிட்ஸ் எப்படி குடுத்தோம், பேபி ஆக்டிவிட்டீஸ், பேபி பிரெயின் டெவலப்மெண்ட், பிரெஸ்ட் ஃபீடிங் டிப்ஸ் இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா, நம்ம சேனல் பிளாங்க் ஸ்பேஸ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க பிரெக்னன்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இத ஷேர் பண்ணிடுங்க. தேங்க் யூ.